ஸோ போன கிளாஸ்ல நம்ம ஆஹ், இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். லாலயேது பஞ்சவர்ஷாணி தசவர்ஷாணி தாடயேது பிராப்தேத்து ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவத்து ஆச்சரியது. சரியா? படிக்கிறடா மாலினி மேடம். படிக்கிறேன். ம். வஹ்னிஸ்தஸ்ய ஜலாயते जलनिधिः कुल्यायते तत्क्षणात् मेरुः स्वल्पशिलायते मृगपतिः सद्य कुरंगायते व्यालो माल्यगुणायते विशरसः विशरसः पीयूष वर्षायते यस्य अङ्गे अखिललोकवल्लभतां शीलं समुन्मीलति. சமுன்மீலதி. ஸோ எஸ்ய அங்கே அகிலலோக வல்லபதமம் ஷீலம் சமுன்மீலதி. எஸ்ய அங்கே யாருனுடைய அங்கம்னா சரீரம், சரீரத்துல அகிலம்னா எல்லா, ஆல், லோகம்னா வேர்ல்டு, அகில லோக வல்லபம்னா பிரியம்னு அர்த்தம். வல்லபா அப்படின்னு ஸ்திரீகளுக்கு சொல்லுவா, வல்லபகாங்கிறது புருஷனுக்கு சொல்லுவா, பிரியன்னு அர்த்தம். ஸோ அகில லோக வல்லபதமம் அப்படின்னு சொல்லும்பொழுது வல்லபதமம் இஸ் சூப்பர்லேட்டிவ். ஸோ அகில லோக வல்லபதமம் சீலம், எல்லா உலகத்துல இருக்கல எல்லா ஜனங்களாலையும் ஜனங்களுக்கும் பிரியதமமாக த மோஸ்ட், அதாவது என்ன சொல்றது, மோஸ்ட் டிசைரபிள், ஒரு விரும்பத்தகுந்ததான ஷீலம், அந்த குட் கான்டக்ட்ங்கிறது எஸ்ய அங்கே சமுன்மீலதி, யாருனுடைய சரீரத்துல சமுன்மீலதி அப்படிங்கிறது பரிமளிக்கிறதோ, தஸ்ய அவனுக்கு என்ன அப்படின்னா வன்னிஹி ஜலாயதே, அவனுக்கு வந்து ஒரு அக்னிங்கிறது எப்படின்னா ஜலம் போல இருக்கான், ஜலாசயம் போல இருக்கு. ஜலாயதே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சன்னு. ஸோ வந்து ஜல ஈவ ஆச்சரதி இது ஜலாயதே, சப்தாயதே, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா பதம், அந்த மாதிரி வன்னிஹி ஜலாயதே, வன்னியானது இந்த மாதிரி ஜலம் போல ஆயிடுறது. ஜலநிதிஹி தத்க்ஷணாத்து குல்யாயதே, ஜலானாம் நிதிஹி அப்படின்னு சொல்லும்பொழுது சமுத்திரம், சமுத்திரமானது தத்க்ஷணம் அந்த க்ஷணமே, குல்யம்னா உங்களுக்கு ஒரு குட்டை மாதிரி, ஒரு சின்ன ஒரு தண்ணி தேங்கினா எப்படி இருக்கும், அதுக்கு தான் குல்யான்னு பேரு. சோ குல்யாயத்தை, இதுவும் திருப்பியும் அதே சனந்தம் தான். சோ வந்து ஜலாயத்தே குல்யாயத்தே. அதுக்கப்புறம் மேருஹு ஸ்வல்பஷிலாயத்தே, மேருவானது பெரிய, மேருங்கிறது ஒரு பெரிய ஒரு மலை, அது வந்து ஸ்வல்ப ஷிலாயத்தே, ஷிலாயத்தேங்கிறது ஒரு சின்ன ராக்கு போல தெரியுது. ஷிலானா கல்லு, ராக்கு. ஒரு ஸ்வல்ப ஷிலாயத்தேனா ஒரு சின்ன ராக்கு போற ஆயிடும். மிருகபதிஹி சத்யஹ குரங்காயத்தே, மிருகபதிங்கிறது சிங்கம், சிங்கமானது சத்யஹ உடனே குரங்காயத்தே, குரங்கஹனா உங்களுக்கு மானு, மானு போல ஆயிடும். வியாலக மால்ய குணாயத்தே, வியாலகங்கிறது சர்ப்பம், பாம்பு, பாம்பானது ஒரு ஒரு கயர்ல தொடுத்த ஒரு மாலை போற ஆயிடுமா, மால்ய குணாயத்தே, மால்யத்துக்கு என்ன ஒரு குணமோ மாலைக்கு அந்த மாதிரி ஆயிடுமா. விஷரசகா பீயூஷ வர்ஷாயத்தே, விஷரசமே என்ன ஆகும்னா பீயூஷம், அப்படியே அமிர்தம் போல பொழியுமாறு வர்ஷாயத்தே. சோ இங்க ஜலாயத்தே குல்யாயத்தே ஷிலாயத்தே குரங்காயத்தே குணாயத்தே வர்ஷாயத்தே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சன்னந்த தாத்துக்கள், நாம தாத்துக்கள். சோ எஸ்ய அங்கே அகில, சோ யாருனுடைய சரீரத்துல எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஷீலம்ங்கிறது இருக்கோ, அதாவது அக்னி வந்து அவனுக்கு ஜலம் போல இருக்கு அப்படின்னா அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான்னு இருப்பான். அப்படியே ஒரு 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 ஏன்னா பிகாஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் ஹிம்செல்ஃப், அபவுட் இட்ஸ் கான்டெக்ட். அதே மாதிரி ஒரு ஜலநிதியா அது வந்து குல்லியம் போல அவனுக்கு தோணும். மேருவா ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு கல்லு போல தோணும். மிருகபதியா குரங்கம் போல தோணும். வியாலக மால்ய குணாயதே விஷரசா பீயூஷ வர்ஷாயதே. சரியா? சோ வன்னிஸ்தஸ்ய ஜலாயதே ஜலநிதிஹி குல்யாயதே தத்க்ஷணாத் மேருः ஸ்வல்பशिलायते மிருகபதிः சத்யः குரங்காயते व्यालो माल्यगुणायते विशरसः पीयूषवर्षायते यस्य अङ्गे अखिललोकवल्लभतमं शीलं समुन्मीलति. சரியா? சரியா இருக்கா? அடுத்தது Yes, ma'am. படிக்கிறீங்களா பிரேமா மேடம்? विद्यातीर्थे जगति विबुधाः साधवः सत्यतीर्थं तीर्थे गङ्गातीर्थे मलिनमनसः ம். योगिनः ध्यानतीर्थे धारातीर्थे धरणिपतयः दानतीर्थे धनाढ्याः ம். लज्जातीर्थे कुलयुवतयः पातकं क्षालयन्ते.
சோ பாதகம் க்ஷாலயந்தே, பாதகம் அப்படிங்கிறது பாப்பம். அந்த பாதகத்தை, பாவத்தை எங்க கழிச்சுக்கிறா? க்ஷாலனம்ங்கிறது வாஷ் பண்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல க்ஷாலயந்தே அப்படின்னா அந்த பாவத்தை எப்படி வந்து அவ போக்கிக்கிறா அப்படின்னா, ஜகதி, இந்த உலகத்துல விபுதாகா வித்யா தீர்த்தே, நல்லா படிச்சவா வந்து வித்யாங்கிறது தான் அவளுக்கு ஒரு தீர்த்தஸ்தானம். தீர்த்தஸ்தானம் இல்லைன்னா தீர்த்த ஸ்நானம். ஸோ விபுதாகா வித்யா தீர்த்தே. ஸோ அவ வந்து படிப்புனால தன்னுடைய, விபுதாகனா ஸ்காலர்ஸ், அவ தன்னுடைய பாதகத்தை வந்து எதனால போக்கடிச்சுக்கிறா அப்படின்னா வித்யாங்கிற ஒரு தீர்த்தத்துல. அதாவது தே இமர்ஸ் தெம்செல்ஃப் இன் தி நாலேஜ் அண்ட் தி எஜுகேஷன். அவ வந்து வேற எந்த பாப்ப காரியத்திலும் ஈடுபடாம இருக்கா. அப்படியே ஈடுபட்டாலும் இந்த மாதிரி ஞானம் மூலமாக அவ வந்து அந்த பாப்பத்தை போக்கடிச்சுக்கிறா. சாதவக சத்திய தீர்த்தே, சாதுக்கள் வந்து சத்தியம்ங்கிற ஒரு தீர்த்தம். சத்தியம்ங்கிறது பிரம்மத்துக்கும் சத்தியம்னு பேரு. இங்க வந்து சத்தியத்தை பேசுறோம் அப்படிங்கிற, சத்தியத்தை கடைபிடிக்கணுங்கிற ஒரு ஒரு மோட்டோ வச்சுண்டு அவ தன்னுடைய பாதகத்தை க்ஷாலயந்தே. மலின மனசக கங்கா தீர்த்தே, யாருனுடைய மனசானது மலினம்னா அழுக்கு, அழுக்கோட இருக்கின்ற மனசோட இருக்கிறவா கங்கா தீர்த்தே பாதகம் க்ஷாலயந்தே. கங்காயாக தீர்த்தே, கங்கையினுடைய தீர்த்தத்தில், ஜலத்தில் தன்னுடைய பாதகத்தை போக்கடிச்சுக்கிறா. யோகினக தியான தீர்த்தே, யோகிகள் எதுல அப்படின்னா தியானம், தியானம்ங்கிற ஒரு தீர்த்தம் அவளுக்கு. தியானம் பண்ணிட்டு தன்னுடைய பாத்தகத்தை போக்கடிச்சுக்கிறா. தரணிபதையாக தாரா தீர்த்தே. சோ வந்து தரணிபதையாக அப்படின்னா ராஜாக்கள், தரணியினுடைய தரண்யாக பதிகி தரணிபதிகி. சோ தரணிபதையாக, சோ அந்த தரணிபதிகள் என்ன அப்படின்னா தாரா தீர்த்தே. சோ தாரா அப்படின்னா பூதரா, இந்த பூமி, பூமிங்கிறது தான் அவளுக்கு ஒரு தீர்த்தம். சோ அதுல பாதகம் க்ஷாலயந்தே. தன ஆட்யாக தான தீர்த்தே, தனைஹி ஆட்யாக, நல்ல பைசானால நல்ல ஒரு பணக்காரளாக இருக்கின்றவா தான தீர்த்தே, தானம் பண்றதுனால தன்னுடைய பாப்பத்தை கழிச்சுக்கிறா. குல யுவதையாக லஜ்ஜா தீர்த்தே, நல்ல சத்குலத்துல பிறந்தவாளுக்கு லஜ்ஜா, லஜ்ஜாங்கிறது ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேமிலி நேம் என்ன ஆகும், நம்மளுடைய குருவனுடைய பேர் என்ன ஆகும், நம்மளுடைய குரு உபதேசம் இதை மிஞ்சி நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய அவளுக்கு ஒரு அவப்பெயர் வருங்கிற ஒரு ஒரு லஜ்ஜா, ஒரு பயம்ங்கிறது இருக்கும் இல்லையா. சோ அந்த குலயுவதையாக லஜ்ஜா தீர்த்தே பாதம் க்ஷாலே. சரியா? வித்யார்த்தி ஜி, தேஜ. ஆ, எனக்கு ஒரு டவுட். எப்படி தரா தீர்த்தத்துல எப்படி தரணி பத்தையா தன்னோட பாதகம் சாலையந்தேன்னு சொல்றா? தரணிபதிங்கிறது ராஜா. ராஜாங்கிறவன் அவன் தேசத்துக்கு தேசத்துக்கு பண்ற ஒரு காரியத்தினால தன்னுடைய பாதகத்தை க்ஷாலயந்தே. பை சர்வீஸ் டு ஹிஸ் பூமி, ஆமா, அவனோட ஆமா. நம்ம தேசத்துக்கு. சொல்றோம் ஓகே. இல்லையா, நம்ம வந்து இப்ப பரிகாரம்னு சொல்றா ஜோசியர்கள்லாம். இத்தனை பேருக்கு நீங்க பண்ண ஒரு இதுக்கு பரிகாரம் என்னன்னா, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுங்கோ, இத்தனை பேருக்கு இந்த கோவிலுக்கு போய் பைசா கொடுங்கோ, வஸ்திரம் வாங்கி ம், கொடுங்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பை டு வார்ட் ம். ஆஃப் யுவர் பேட் பாப்பம். ம். பாப்பம், யுவர் சென்ஸ் ஆர் த பேட் ஓமன்ஸ். ஸோ அதே மாதிரி தரணிபதியானவன் இந்த பூமிக்கு சேவை பண்றது மூலமாக பை சர்வீஸ் டு பீப்புள் இஸ் சர்வீஸ் டு லார்டுங்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டூயிங் சர்வீஸ் டு த லேண்ட் பாத்தகம் க்ஷாலயந்தே. சரியா? ம். பாத்தகம்னா பாப்பம். பாப்பம். பஞ்சமகா பாத்தகம்னு சொல்றோம் இல்லையா. பிரம்மஹத்யா, சுராபானம், எஸ். யா ஸ்தேயம், அப்புறம் என்னது குருவாங்கனாம், ஹேவிங் இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் குருஸ் வைஃப். போன கிளாஸ்ல பார்த்தோமே. தேஷாம் சக தைஹி சக சங்கமஹ பஞ்சமஹாபாதகம். ஸோ வித்யாதீர்த்தே ஜகதி விபுதாக சாதவः சத்யதீர்த்தே, கங்காதீர்த்தே மலினமனசோ யோகினः தியானதீர்த்தே, தாராதீர்த்தே தரணிபதயः, தானதீர்த்தே தனாட்யாः, லஜ்ஜாதீர்த்தே குலயுவதயः பாதகம் க்ஷாலயந்தே. சரியா? அடுத்த ஸ்லோகம் தீபா படிங்கோ. ஆமாம். ம். विद्या नाम नरस्य रूपम् अधिकं प्रच्छन् अगुप्तं धनं विद्या பிரச்சன்ன, பிரச்சன்ன குப்தம் தனம். प्रच्छन्न गुप्तं धनं ம், विद्या भोगकरी यशः सुखकरी ம், विद्या गुरूणां गुरुः ம், विद्या बन्धुजनो विदेश गमने विद्या परा देवता ம். विद्या राजसु पूजयते न हि பூஜ்யதே. धनं ம்.
வித்யா விஹீனः பசுஹு. அவ்வளவுதான். சோ வித்யா நாம நரஸ்ய ரூபம் அதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம். வித்யா போககரி யசஸ் சுககரி வித்யா குருணாம் குரு. வித்யா பந்துஜனோ விதேசகமனே வித்யா பராதேவதா. வித்யா ராஜசு பூஜ்யதே நஹி தனம் வித்யா விஹீனः பசுஹு. சோ வித்யா நாம, வித்யாங்கிறது ஞானம், நாலேஜ், எஜுகேஷன், இது ஒண்ணா வச்சுக்கோங்க. அந்த வித்யா நாம அது என்னதுன்னா நரஸ்ய ஒரு அதிகம் ரூபம். அதுதான் வந்து இட் பியூட்டிஃபைஸ் அ பர்சன். அவன் எவ்வளவு சுமாரா இருந்தா கூட அவன்கிட்ட இருக்க ஒரு ஞானத்துக்கு நம்ம போய் விடுறோம் இல்லையா. நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணஹ படிச்சோம் இல்லையா. குணஸ்யாபரணம் என்னது, ஞானம். ஞானஸ்யாபரணம் க்ஷமா, இல்லையா. சோ அதே மாதிரி வித்யா நாம நரஸ்ய ரூபம் அதிகம், அதிகம் ரூபம். சோ ஒரு நரனை வந்து அவ வந்து கருப்பா வெள்ளையா ஒசரமா குட்டையா அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. குள்ளமா இருக்கான் சச்சின் டெண்டுல்கர், ஆனா எப்படி அடிக்கிறான் பாருங்க. அதுவே ஒசரமா இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம போறோமா இல்ல. அவன் அவன் என்னதான் ஓஹோன்னு இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அழகா இருந்தாலும் அவனுக்கு படிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட யாரும் படிப்புனா நாட் ஒன்லி படிப்பு, அவன் எடுத்துட்ட இடத்துல அவனுக்கு அந்த டேலண்ட் இல்லைன்னா அவன்கிட்ட யாராவது போவாளா? யாருமே போக மாட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு நரஸ்ய, ஒரு நரனுக்கு அதிகம் ரூபம் எது எது கொடுக்கறதுன்னா அந்த ஞானம் தான் வித்யா. சரியா. அப்புறம் அது எப்படின்னா பிரச்சன்ன குப்தம் தனம், அப்படியே சீக்ரெட்லி ப்ரொடெக்டட் வெல்த். பிரச்சன்னம்னா மறைக்கப்பட்ட, குப்தம்னா சீக்ரெட், அத தனம்னா பைசா, நல்ல ப்ரொடெக்டட் வெல்த் அப்படின்னா அது உங்ககிட்ட நீ யாராலையும் திருட முடியாது. லாக்கர்ல வச்சிருந்தா பேங்க் தண்ணி வந்து கொடுத்தனா நகையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுல யாராவது கொள்ளை அடிச்சா பைசா எல்லாம் போயிடும். சர்டிபிகேட் கூட தூக்கின்னு போயிடுவா. இதுக்கு சுனாமி வந்து கொடுத்தனா. சோ ஆனா வந்து உங்களுக்குன்னு நீங்க கத்துண்ட ஞானம்ங்கிறது உங்ககிட்ட இருந்து யாராவது புடுங்க முடியுமா? இந்த இந்த இப்ப நீதி சந்திரிகாவை நான் நொற்று அடிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து நொற்று அடிக்கிறேன். இந்த தீபாவுக்கு நீதி சந்திரிகா அத்தனையும் மறந்து போனோம் அப்படின்னு வந்து யாராவது பண்ண முடியுமா? முடியாது. ஏன் மேடம் என்ன டார்கெட் பண்றேன்னு சொல்லாதே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். சோ பிரச்சன்ன குப்தம் தனம். சோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கன்சீல்டு வெல்த் எது அப்படின்னா அது வந்து ஞானம் தான். நம்ம கிட்ட இருந்து யாராலையும் அபகரிக்க முடியாது. எது இருந்தாலும் நல்ல வஸ்திரம் போட்டுண்டா நாளைக்கு அந்த வஸ்திரம் கிழிஞ்சு போயிடும், ஃபேட் ஆயிடும், யாராவது திருடின்னு போலாம். பைசா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா நாளைக்கு ஃபால் ஆச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் போயிடும். இப்போ கோடி கணக்குல வச்சுட்டு இருப்போம், அப்படியே இறங்கிடும். எர்த்துக்கு வேகம் வந்துருச்சுன்னா வீடு இடிஞ்சு போயிடும். சோ எல்லாமே வந்து அழியக்கூடிய வஸ்துக்கள் தான் உலகத்துல இல்லையா. ஆனா நம்ம கிரகிச்சுக்கிற அந்த ஞானம், ஞானம்ங்கிறது நாட் ஒன்லி த திங்ஸ் வி லேர்ன், வெறும் சம்ஸ்கிருத ஞானமோ பாட்டு ஞானமோ மேக்ஸோ ஹிஸ்டரியோ கிடையாது. ஈவன் சமையல் ஒரு ஞானம். சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தொழில் இல்லையா. அது இதெல்லாம் போட்டா எல்லாரும் அதே உப்பு மிளகா அப்படி புளி தான் போடுறான். ஆனா சில பேர் சமையல் ஏன் வசதியா இருக்கு, தே ஆர் டேலண்டட் இன் தட் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சன்ன குப்தம் தனம். வித்யா போககரி யசஹா சுககரி. சோ வித்யாங்கிறது போககரி, போகம் கரோதி இது போககரி, போகத்தை கொடுக்கக்கூடியது. யசஹ சுககரி, மேலும் அது வித்யா மூலமாக ஒரு யசஸ்ங்கிறது வருது. அந்த யசஸ் வந்துருத்துனா நமக்கு என்னன்னா ஒரு சுகத்தை கொடுக்கும் இல்லையா. நாலு பேர் ஓஹோ ஆஹா அப்படின்ட்டானா அப்படியே தூக்கி தலையில வச்சுட்டானா அவ்வளவுதான். நம்ம அப்படியே மென் பை, அதாவது எலிஃபென்ட்ஸ் பை பிட்டு, டீர் பை மியூசிக், மென் பை ஃபிளாட்ரி இல்லையா. அந்த மாதிரி வித்யா குருணாம் குரு. வித்யா வந்து என்ன அப்படின்னா குருணாம் குரு, குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னா இட் இஸ் அ பெஸ்ட். குருணாம் குருகுனா என் குருவை விட அந்த வித்யா பெருசா அப்படின்னா பெரிய ஒரு வழிகாட்டின்னு அர்த்தம். இட்ஸ் அ கிரேட் ஒரு கைடன்ஸ் த்ரூ ஞானம். சரி ஒரு 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 அதுக்கு தானே அவன் படிச்சவன் ஐயா அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து எது தப்பு எது கரெக்டுங்கிற அதுக்குன்னு படிப்பு ஞானம் இல்லாத வாழ்க்கை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது குருநாம் குருஹுன்னு சொல்லும்போது நாலெட்ஜுங்கிறது ஒரு கிரேட் கைடன்ஸ் ஃபார் அஸ். வித்யா பந்துஜனக விதேசகமனே, விதேசகமனே வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா நமக்கு ஃப்ரெண்டு யாரு, அத்தை தாத்தாவா வருவா இல்ல. நமக்கு வந்து பந்து ஜனகா யாருன்னா வித்யா தான், ஞானம். நம்ம நம்ம கற்ற கல்வி தான் நமக்கு வந்து எங்கேயுமே வந்து உபயோகம் ஆகும். வித்யா பராதேவதா, அப்படியே பராதேவதானா சிரேஷ்டா தேவதா, உத்தமதமா ரொம்ப சிரேஷ்டமான ஒரு தேவதை எதுனா வித்யா தான். வித்யா ராஜசு பூஜ்யதே, ராஜாக்கள் நடுவுல இன் அ கோர்ட் ஆஃப் கிரேட் மென் நாலேஜபிள் பர்சன் இஸ் வர்ஷிப்ட். ஒரு ஸ்காலர் வந்து எங்க வர்ஷிப் பண்ணப்படுறான் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அசம்பிளில. நஹி தனம், நீ வந்து பையனா ராஜா கிட்ட இருக்குன்னே பைசா இருக்கணும். ஈ கம்ஸ் ஃபார் ஒன்லி யுவர் ஞானம். நஹி தனம், நீ எப்பேற்பட்ட பைசாக்காரனாக இருந்தாலும் உனக்கு ஞானம் இல்லைன்னா ந ந தொம் ராஜசு பூஜ்யதே, ந சக ராஜசு பூஜ்யதே தனம். அப்புறம் நஹி தனம் வித்யா விஹீனஹ பசு. வித்யா விஹீனஹ வித்யா விஹீனஹ, ஒன் ஹூ இஸ் டிவைட் ஆஃப் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு பசு. பசுனா அனிமல்.
அனிமலுக்கும் ஒன்றும் இது கிடையாது. அதுவும் நிறைய எதை சாப்பிட்டாலும் எதை போட்டாலும் சாப்பிடும், தூங்கும். இதே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் அதே பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இல்லையா? ஆ என்ன சொல்றேன்? சாகித்ய சங்கீத கலாவிஹீனः சாக்ஷாத் பசு புச்ச விஷானஹீனः ரிணன்னகாதன் அபிஜீவமானः தத்பாகதேயம் பரமம் பசுனாம்னு சொல்றோம் இல்லையா? சாகித்யம் சங்கீத கலாவிஹீன எவனுக்கு ஒருத்தன் லிட்ரேச்சர்லயும் சங்கீதத்திலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ சாக்ஷாத் பசு, அவன் சாக்ஷாத் பசுதான். என்ன ஒண்ணு பாகதேயம் அந்த பசுக்களுக்குன்னா திருநன்னகாதன் அபிஜீவமான நல்ல வேளை அவன் அந்த பசு திங்கிற புல்ல அவன் சாப்பிடுறது இல்ல, அதனால அந்த பசுக்கள் புண்ணியம் பண்ணி எஸ்கேப் ஆயிடுது, இல்லைன்னா அதையும் புசிச்சிடுவோம் இல்ல. சாதம் தனம் வித்யா விஹீனः பசு. சரியா இருக்கா? ஜி, எனக்கு இன்னும் ஒன்று ம். வித்யா பத்தி ஒரு சுபாஷிதம் ஞாபகம் வருது, சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்களேன். நச்சோரஹாரியம் நச்சராஜஹாரியம் ம் நப்ராத்ருபாஜ்யம் நச்சபாரகாரி ம் வியயே கிருதே வர்ததே ஏவ ம் நித்யம் வர்ததே ஏவ நித்யம் ம். வித்யாதனம் சர்வதன பிரதானம். சூப்பர். நீங்களே மீனிங்க சொல்லுங்க. இது வந்து வித்யாதனம்ங்கிறது ம் திருடனால திருட முடியாது. ந சோரஹாரியம் ம் நச்ச ராஜஹாரியம், ஒரு ராஜாவால டாக்ஸ் மூலமாவும் அபகரிக்க முடியாது நம்மள்டேந்து. ம் பிராத்ரு பாஜ்யம், நம்மளோட பிரதர்ஸ் கிட்டயோ இல்ல அவள்கிட்ட பகிர்ந்துக்க முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட முடியாது நம்மள்ட்ட உள்ள வித்யைய. ம் நச்ச பாரகாரி, படிக்க படிக்க வெயிட் ஏறாது, தனம் வேணா வெயிட் ஏறும், இது வெயிட் ஏறாது. ம் வியயே கிருத்தே வர்த்ததே ஏவ, அந்த மன தொற்றனை தூரும் மன தூரும் மணற்கேணியும் படை, அது மாதிரி ம் நம்ம படிக்க கொடுக்க கொடுக்க நமக்கு தான் நிறைய விருத்தி ஆகும். ம். அதனால வித்யாதனம் சர்வதன பிரதானம். சூப்பர். வித்யாங்கிறது எல்லா தனங்களுக்குள்ள சிரேஷ்டம் தான். அதுதானே அபூர்வ கோபி கோஷோயம் வித்யதே தவ பாரதி வியயதः விருத்தி மாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத். ஏ சரஸ்வதி தவ கோஷா அபூர்வக, அபூர்வகனா யுனிக். என்ன அப்படின்னா பைசாங்கிறது என்னன்னா நம்ம பேங்க்ல போட்டு வச்சு போட்டு விட்டா ஜாஸ்தி ஆயிடும், செலவு பண்ணோம்னா குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த ஞானம்ங்கிறது எப்படி அப்படின்னா வியயதः விருத்தி மாயா, த மோர் யூ ஸ்பெண்ட் இட் இன்க்ரீசஸ், த மோர் யூ ஸ்டோர் இட் டிக்ரீஸ். யாருக்கும் பாட்டே சொல்லி கொடுக்க மாட்டேன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் குரல் போயிடும், அதுக்கப்புறம் நீ படிச்சுட்டதெல்லாம் மறந்து வேற போயிடும். ஸோ 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கும் விருத்தி ஆயிடும். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணி பண்ணி நமக்கும் அந்த ஸ்லோகம் விட்டுருவாங்க கிளாஸ்ல இல்லையா? ஸோ அதான் ஓகேவா? வித்யானம். இதுதானே வெள்ளத்தால் போகாது வெந்தடலால் வேகாது அள்ளத்தான் குறையாது அப்படின்னு தமிழ்லயும் ஒரு இது இருக்கு இதுக்கு. சூப்பர். எல்லாரும் ஒரே அடிச்சு தள்ளுறேன் இந்த கிளாஸ்ல. சூப்பர். வித்யா நாம நரஸ்ய ரூபம் அதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யசஸ் சுககரி வித்யா குருணாம் குரு வித்யா பந்துஜனோ விதேசகமனே வித்யா பரா தேவதா வித்யா ராஜசு பூஜ்யதே நஹி தனம் வித்யா விஹீனः பசு. சரியா? இந்த பிரச்சனை தான் இந்த மலையாளத்துல பிரச்சனை பாக்குறதுன்னு சொல்ற குப்தமா? குப்தம்னா இந்த சீக்கிரட் அர்த்தம். அதான் அது பிரச்சனை பிரஷ்னம் இல்லையோ, அது பாக்குறதுன்னு சொல்லுவாளே. அது பிரஷ்னம். பிரஷ்னம் அது. இது குப்தம் வந்து இது பிரச்சன்ன குப்தம். ஓ இத பிரச்சனமான்னு கேக்குறீங்களா? ஆ, இது பிரச்சன்னம்னா மறைக்கப்பட்ட குப்தம்னா சீக்ரெட். அதுவும் அதுதான் குப்த. மறைச்சது தானே சொல்றா, பிரச்சனை பார்த்து உள்ள இருக்கிறது தானே வெளியில Yes. சொல்றா, அது இல்லையா இது? பிரஷ்னம்னு சொல்லுவா, அத பிரச்சன்னம்னு சொல்ல மாட்டாளே. ஆ, அண்ட் பிரஷ்னம். குப்த சரஹா அப்படின்னா ஸ்பைன்னு அர்த்தம். ஓ, குப்தச்சரா. சீக்கிரட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்புறம் சரி, கல்யாணி மேடம் படிங்க. வித்யாமித்ரம் பிரவாசேஷு மாதாமித்ரம் गृहेषु च व्याधितस्यौषधं मित्रं धर्मो मित्रं ऋतस्य च. சொல்லுங்க ரொம்ப மீனிங். ஈஸி, முன்னாடியே படிச்சிருக்கோம் நம்ம. முன்னாடியே இது படிச்சிருக்கோம். வித்யா மித்ரம், இல்லையா? வித்யா தான் எப்பவும் ஃப்ரெண்டு. பிரவாசேஷு விதேசேஷு கூட இப்ப ம் மேலேயே கூட சொல்லியிருக்கு இல்லையா? ம் விதேச கமனே வித்யா பரா வித்யா வித்யா பந்து ஜனகன்னு. ம் பிரவாசேஷு வித்யா மித்ரம், ம் கிரகேஷு மாதா ஏவ மித்ரம், ம். வியாதிஸ்தஸ்ய ஔஷத மித்ரம், மருந்து மாத்திரை தான் மித்ரம், மிருத்தஸ்ய ச தர்மஹ ஏவ மித்ரம். யாருக்கு மருந்து மாத்திரை மித்திரம்? வியாதிக்காரனுக்கு அது சொல்லுங்க. வியாதி தஸ்ய ஔஷதம் மித்திரம். வியாதிதஸ்ய ஔஷதம் மித்ரம். தர்மோ மித்திரம் மிருதஸ்ய ச. செத்து போனவனுக்கு யார் ஃப்ரெண்டுனா தர்மம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மட்டும்தான். இங்க தர்மம் பண்ணாதான் அந்த லோகம் சரியா ஓடும் சக்கரம். இங்க நம்ம அத்தனையும் பாவத்தை போனோம்னா அங்க போட்டு நம்மள வாட்டி எடுப்பா. வித்யாமித்ரம் பிரவாசேஷு மாதாமித்ரம் கிரகேஷு ச வியாதிதஸ்ய ஔஷதம் மித்ரம் தர்மோ மித்ரம் மிருதஸ்ய ச. அகிலா மேடம் படிங்க. विद्वत्वञ्च नृपत्वञ्च नैव तुल्यं कदाचन स्वदेशे पूज्यते राजा विद्वान् सर्वत्र पूज्यते.
சொல்லிடுங்க. நீங்களே சொல்லுங்க. ஒரு வித்வத்வமும் நிருபத்வம், அது ரெண்டும் எப்பவுமே சமானமா இருக்க முடியாது. ம் ராஜா வந்து தன்னோட ராஜ்யத்துல தான் பூஜிக்கப்படுறான். ராஜா ஸ்வதேசே பூஜ்யதே. பட் ம் ஒரு வித்வான்கிறது எல்லா இடத்துலயும் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் ஒரு ஆனரும் கிடைச்சு விடுறது. சூப்பர். வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சன ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. அடுத்தது அடுத்தது யாரு? சசிகலாம் படிங்க. विप्रयो विप्रवन्नयोश्च ம் दम्पत्योः ம் स्वामिमृत्ययोः ம் अन्तरेण न गन्तव्यं हलस्य वृषभस्य च சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஈஸி தானே? हलस्य गन्तव्यं. ம் அத அத பிராமணருக்கு நடுவுல வந்து யாரும் வந்து இது அந்தரம்னா பண்ணக்கூடாது. அந்தரம்னா அது நடுவுல அர்த்தம், பிட்வீன் அர்த்தம். அந்தரம்னா நடுவுல டிஃபரன்ஸ்னு ஒரு அதே அர்த்தம் உண்டு. மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவுல கூட யாரும் வந்து நுழையக்கூடாது. ம் அப்புறம் வந்து ஆஹ், ஸ்வா- சுவாபி அதாவது சுவாமி சுவாமி பிருத்யயோகோ. சுவாமி மித்யயோகோ அதாவது விப்ரயோகோனா ரெண்டு பிராமணாளுக்குள்ள பிராமணா நுழைய கூடாது. விப்ரவன்யோகோனா பிராமணாளுக்கும் அக்னிக்கும் நடுவுல போகக்கூடாது. தம்பத்யோகோனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடுவுல போகக்கூடாது. கூடாது. சுவாமி பிருத்யயோகோ சுவாமி அண்ட் சேவகன் சேவகன் அவ ஒரு ரெண்டு ஒரு பேருக்கு நடுவுல பக்தன் பக்தன் நடுவுல ஆ, யாரும் வந்து போகக்கூடாது. நுழையக்கூடாது. ஹலஸ்ய விஷபஸ்ய ச அந்தரேண ச ந கந்தவ்யம். ஹலம்னா பிளவ், அதுவும் ஏறு. அதுக்கப்புறம் விஷபகனா புல்லு. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல யாரும் யாரு உடுகத நடுவுல யாரும் போகக்கூடாது. அவ அவ போனா பிரைவசி. போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஹாவ் டு அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அவ்வளவுதான். ஓகே. சரியா? அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி படிக்கும். विषात् अपि अमृतं ग्राह्यं ம் बालात् अपि सुभाषितम् ம் अमृतादपि அமித்ரா தபி. अमित्रादपि ம் सद्वृद्धं விருத்தம். सद्वृद्धं मेत्यता अपि ம். काञ्चनम् இல்ல இல்ல. ஓகே. விஷாதபி அமிர்தம், விஷாத்து அபி அமிர்தம் கிராஹ்யம். சரியா? அப்புறம் பாலாதபி சுபாஷிதம், அமித்ராதபி சத் விருத்தம், அமேத்யாதபி காஞ்சனம். சோ விஷாதபி அமிர்தம் கிராஹ்யம். விஷத்துல இருந்து கூட அமிர்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எல்லா கெட்டதுலயும் ஏதாவது கொஞ்சமான நல்லது இருக்கும். சோ அந்த நல்லதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பாம்புனுடைய அந்த இது வந்து பாய்சன் தான், பட் அதை வந்து ஆன்டிடோடா யூஸ் பண்ணலையா? சோ விஷாதபி அமிர்தம் கிராஹ்யம்னு சொல்லும் பொழுது விஷத்தில இருந்து கூட ஒரு அமிர்தத்தை நம்ம கிரகிச்சுக்கணும். கெட்டதுல இருந்து கூட ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட எடுத்துக்கணும். பாலாதபி சுபாஷிதம். ஒரு சின்ன குழந்தை தானே, ஓ நீ என்ன சொல்றது அப்படின்னு இல்லாம அந்த சின்ன குழந்தை நமக்கு ஏதாவது ஒரு சுபாஷிதம் நல்ல ஒரு விஷயத்த சொல்லித்துனா அதை வந்து கிரகிச்சுக்கணும். அமித்ராதபி சத்து விருத்தம். உங்க அமித்ரஹானா உங்களுக்கு எனிமி. எனிமி கிட்ட கூட ஒரு சத்து விருத்தம், நல்ல விருத்தம், நல்ல ஒரு நடவடிக்கை, ஒரு எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அமேத்யாதபி காஞ்சனா. அமேத்தியம்ங்கிறது உங்களுக்கு டர்ட், அழுக்கு, மலினமா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அங்க தங்கம் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டுருணுமா. சோ அமேத்யாதபி காஞ்சனம். காஞ்சனம்னா தங்கம். அந்த மாதிரி ஒரு அழுக்குல இருந்து கூட காஞ்சனத்தை கிடைச்சதுன்னா எடுத்துக்கணும். சோ வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அது சொல்ற ஒரு ஐடியாவோ அது சொல்ற ஒரு நல்ல விஷயத்தையோ நம்ம கிரகிக்காம இருக்க வேண்டாம். புரியுறதா? அதே மாதிரி யூ சி சம் தெர் வில் பி சம் பாசிட்டிவ் இன் சம் நெகட்டிவ் திங்ஸ். அந்த பாசிட்டிவ் எடுத்துட்டு போம். சரியா? அடுத்தது அதே ஆர்டர்ல படிக்கிறேளா? மாலினி மேடம். वृथा वृष्टिसमुद्रेषु वृथा तृप्तस्य भोजनं ம் वृथा दानं समर्थस्य वृथा दीपो दिवापि च. சொல்லுங்க நீங்களே. ம் ஓஷன் மேல ரெயின் இஸ் யூஸ்லெஸ், இஸ் நோ ஆமா பாயிண்ட். ஆமா. அதே மாதிரி ஃபுல் மீல் சாப்பிட்டவனுக்கு திருப்பி போஜனம் கொடுக்கறது பாயிண்ட்லெஸ், யூஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஈஸ்ட். அப்புறம் நிறைய தனம் வெல்தி மேனுக்கு போய் தானமா கொடுத்தாக்கா ஹி இஸ் நாட் கோயிங் டு அப்ரிஷியேட் இட், இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ம் அதே மாதிரி டே டைம்ல லைட் ஏத்தினாக்கா இட்ஸ் யூஸ்லெஸ். ஆமா. ஸோ சோ விருதா விருஷ்டிஹி சமுத்திரேஷு. சமுத்திரங்களில் விருஷ்டிஹினா மழை, விருதா வேஸ்ட். திருப்தஸ்ய போஜனம் விருதா. நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா இருக்கேன் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் போஜனம் போடுறேன்னா இல்லாதவனுக்கு போடலாமோனோ இல்லையா? அப்புறம் விருதா தானம் சமர்த்தஸ்ய. சமர்த்தகாங்கிறது ஒன்னு இஸ் கேப்பபிள் ஆஃப், ஒன்னு இஸ் வெல் ஆஃப், அவனுக்கு போய் தானம் பண்றதுங்கிறது விருதா. தீபக திவாபி ச விருதா. பகல்ல வந்து விளக்கு ஆத்துல சொல்றாளோனோ
டியூப்லைட் ஆஃப் பண்ணு, கார்த்தால எதுக்கு விளக்கு வேஸ்ட் பண்ற, எலக்ட்ரிசிட்டி நம்ம சொல்றோம் போனோம், எலக்ட்ரிசிட்டி ஏன் வேஸ்ட் பண்றேன்னுட்டோம். விருதா தீபோ திவாபிச்ச. ஸோ தீபம் வந்து டேல ஏத்துற தீபமும் வேஸ்ட். சரியா? நல்லா இருக்கு. சிம்பிள் ஸ்லோகம், ஆனா நல்லா இருக்கு இல்ல? அடுத்தது பிரேமா மேடம் படிங்க. பிரேமா மேடம் படிக்கிறீங்களா? இருக்கீங்களா? சரி, தீபா படிங்க. वृक्षं क्षीणफलं त्यजन्ति विहगाः ம் शुष्कं सारसाः ம் पुष्पं पर्युषितं ம் त्यजन्ति ம் मधु मधुपा दग्धं वनान्तं மதுபாகா. मृगाः சரி. ம் 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 निद्र निर्द्रव्यं ம் पुरुषं ம் त्यजन्ति ம் गणिका भ्रष्टश्रियं ம் मन्त्रिणः ம் सर्वः कार्यवशात् जनो भिरमते அபிரமதே. कस्यास् हा, अभिरमते ம் कस्यास्ति को वल्लभः ம் ஸோ வந்து எல்லாரும் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாமே என்ன அப்படின்னா, தனக்கு என்ன லாபம் அப்படிங்கறத குறிச்சு தான் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட எல்லாத்துலயுமே காண்டாக்ட் இருப்பான். சரியா? ஒரு வாத்தியார் கிட்ட பாடம் படிக்க போறோம் அப்படின்னா, அவ வந்து அந்த பாடம் முடிக்கிற வரைக்கும் அவட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடலாம். ஒரு வைத்தியாள் கிட்ட போலாம், அவ வந்து அந்த மருந்து வியாதி முடிக்கிற வரைக்கும் அவட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறது. ஸோ அவளுக்கு வந்து அங்க அதுக்கு மேல இன்னும் லாபம் இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடுவான். ஸோ அதனால என்ன அப்படின்னா, கஹ கஸ்ய வல்லபக அஸ்தி சர்வக ஜனக காரியவசாத்து அபிரமதே. ஸோ எல்லா ஜனங்களும் உலகத்துல இந்த இந்த வரி பாருங்க, சர்வக ஜனக எல்லா ஜனங்களும் காரியவசாத்து ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு. ஒருத்தரோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு மோட்டிவ் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலன்னு வச்சுக்கோணும். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். காரியவசாத்து அபிரமதே. ரமதேங்கிறது டு டு மூவ் அரவுண்ட், அபிரமதேங்கிறது டு ஷோ இன்ட்ரெஸ்ட். அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட்டபிள் ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ இந்த துணி கடைக்காரனோட ஃப்ரெண்டு பிடிச்சா 10% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கும்னா அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. அவளுக்கு என்னைக்கு கடையை இழுத்து மூடுறாளோ அன்னில பை பை காமிக்கிறது. ஸோ சர்வகா ஜனக காரியவசாத்து அபிரமதே. அதனால என்னன்னா, கஹ கஸ்ய வல்லபக, வல்லபகனா பிரியகான்னு அர்த்தம். யார் இந்த லோகத்துல யாருக்கு ரொம்ப டியரா இருக்க போறா? யாருமே கிடையாது. எப்படி அப்படின்னா, விஹகாஹா க்ஷீணபலம் விருக்ஷம் தியஜந்தி. விஹகாஹான பட்சிகள், பக்ஷினகா அவைகள் என்ன பண்ணனா க்ஷீணபலம் விருக்ஷம். ஒரு மரத்துல வந்து பழமே காய்கல அவ்வளவுதான் ஆயிடுத்து அதோட லைஃப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது எதுனா பேர்ட்ஸ். ஏன்னா அதுக்கு ஒன்றும் அதுல ப்ராஃபிட் இல்ல. க்ஷீணபலம் விருக்ஷம் தியஜந்தி. சாரசாகா சுஷ்கம் சரஹ தியஜந்தி. சரஹனா ஓட, லேக்கு. ஸோ சாரசாகா அப்படின்னா கிரேன்ஸ். அவைகள் வந்து சுஷ்கம்னா காஞ்சி போன, காஞ்சி போன சரஸ வந்து விட்டுரும் அந்த சாரசங்கள். அப்புறம் மதுபாகா பர்யுஷிதம் புஷ்பம் தியஜந்தி. மதுபாகானா பிரமராகா, துரேபகா, பீஸ். அவைகள் என்ன பண்ணனா பர்யுஷிதம் ஏற்கனவே உண்டப்பட்ட, அதாவது பழசா ஸ்டேல் ரொம்ப பழசான புஷ்பத்தை தியஜந்தி. ஏன்னா அதுல வந்து தேனுங்கிறது இருக்கவே இருக்காது, காஞ்சி போயிருக்கும். அதுக்கப்புறம் மிருகாகா தக்தம் வனம் தியஜந்தி. மிருகங்கள் என்ன பண்ணும், எரிஞ்ச காட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஃபுல்லா எரிஞ்சு விடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுல இனிமே புல்லும் இருக்காது ஒன்னும் இருக்காதுன்னுட்டு மிருகங்கள் அதை விட்டுடும். தக்தம்னா எரிகின்ற வனாந்தம், அந்த வனம் பூரையும் தியஜந்தி. கணிகாகா, கணிகானா கோர்டசன்ஸ், அவ வந்து என்ன பண்ணுவா, நிர்திரவியம் புருஷம் தியஜந்தி. அவ வந்து காசே இல்லாத புருஷன் கிட்ட போய் அவ போவாளா? போக மாட்டான். சோ அந்த கணிகாக நிர்திரவியம் திரவியம், நிர்கதம் திரவியம். சோ அப்படி இருக்கின்ற புருஷம், புருஷனை தியஜந்தி விட்டுடுறா. மந்திரினக பிரஷ்டஸ்ரீயம் புருஷம் தியஜந்தி. மந்திரினக என்ன பண்ணுவா, நல்லா அந்த ராஜாக்கு ராஜ்யமே இல்லாத ராஜாக்கு அப்புறம் இதுக்கு மந்திரி, அதனால பிரஷ்டஸ்ரீயம் போக்கடிக்கப்பட்ட ஸ்ரீயோட இருக்கின்ற ராஜ்யமே இல்லாத ராஜாவை தியஜந்தி மந்திரினகா. சர்வக ஜனக காரியவசாத் அவிரமதே கஹ கஸ்ய வல்லபக அஸ்தி. இல்லையா? எல்லா ஜனங்களும் உலகத்துல என்னன்னா காரியவசாத் ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சுதான் தே ஆர் அசோசியேட்டிங் தெம்செல்ஃப் வித் சம்படி. அந்த காரியம் இல்ல, ஆயிடுத்து காஞ்சி போயிடுத்த வாங்கிட்ட அப்படின்னா அங்கேருந்து கிளம்பிடுவான். இல்ல? இவ்வளவு பிராக்டிக்கல் ஸ்லோகம் இல்ல? ம், என்ன சொல்றேன்? இதேதானே ந கஷ்டித் கஸ்யசித் மித்ரம். எது? ந கஷ்டித் கஸ்யசித் மித்ரம். ஆ
விவகாரேட ஜாயந்தி மித்ராணி விவஸ்ததா. கரெக்ட் கரெக்ட். விவகாரத்தினால தான் கணிக்கானா என்ன சொன்னீங்க? கணிக்கான கோர்டசன். ஆ? கோர்டசன் Court. அந்த பா மாதிரி கணிகா ஸ்திரீகள் நீங்க எப்படி சொல்லுவீங்க? prostitute. தாசி அப்படி சொல்லுவேன். Prostitutes. So விருக்ஷம் க்ஷீணபலம் தியஜந்தி விஹகாः சுஷ்கம் சரஹ. ஓகே, விருக்ஷம் க்ஷீணபலம் தியஜந்தி விஹகாः, அங்க கமா போட்டுக்கோங்க. சுஷ்கம் சரஹ சாரசாக புஷ்பம் பர்யுஷதம் தியஜந்தி மதுபாக. அதாவது சுபாஷிதங்கள் வந்து குட்டி தான், ஆனா அது படிக்கும் போதே நீங்க புரிஞ்சுன்ற கேளுங்கிறது எப்படின்னா பிரிச்சு படிச்சாதான் தெரியும். புஷ்பம் பர்யுஷிதம் தியஜந்தி மதுபாகா தக்தம் வனாந்தம் முருகாகனா இல்ல, புஷ்பம் பர்யுஷிதம் தியஜந்தி மதுபாகா தக்தம் வனாந்தம் மிருகாः நிர்திரவ்யம் புருஷம் தியஜந்தி கணிகாः பிரஷ்டஸ்ரீயம் மந்திரிணः சர்வः காரியவசாத் ஜனः அபிரமதே கஸ்யாஸ்தி கோ வல்லபः. சரியா இருக்கா? ஆ? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படிங்க. யாரு? கல்யாணி மேடம் படிங்க. ஆ. ஆ. வேதः ஸ்மிருதிः சதாச்சாரः ஸ்வஸ்ய ச பிரிய ஆத்மனः ம். ஏதஞ்சதுர்விதம் பிராகுः சாக்ஷாத் தர்மஸ்ய லக்ஷணம். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் முன்னாடி வந்தது. வேதம் ஸ்மிருதி, ஸ்மிருதிங்கிறது உங்களுக்கு மனுஸ்மிருதி, கீதைக்கும் ஸ்மிருதின்னு பேரு. ஸோ வேதம்னா வேதம், ஸ்மிருதினா மனுஸ்மிருதி, தர்மசாஸ்திரங்கள் டெக்ஸ்ட், சத் ஆச்சாரம், நல்ல ஒரு குட் கான்டக்ட். ஸ்வசிய ஆத்மனக பிரியம், தனக்கே ரொம்ப பிரியமானது. அந்த இது எல்லாமே ஏதத்து சாக்ஷாத் தர்மஸ்ய சதுர்விதம் லக்ஷணம் பிராகு. இது எல்லாமே தர்மத்தினுடைய இந்த நாலுமே தர்மத்தினுடைய லட்சணமாக சொல்லப்படுகின்றன. புரியுதா? அதாவது ஆத்மனஃப் பிரியம்னு சொல்லும்போது வேதாந்தம்னு வச்சுக்கோங்க. ஸ்வசிய ஆத்மனஃப் பிரியம் அப்படின்னு சொல்றோம் வேதாந்தம். இது எல்லாமே இந்த நாலுமே வேதம் ஸ்மிருதி சதாச்சாரம் வேதாந்தங்கள் இது எல்லாமே சாக்ஷாத் தர்மஸ்ய சதுர்விதம் லட்சணம், தர்மத்தினுடைய 4 விதமான லட்சணங்கள். அடுத்தது யாரு? அகிலா படிங்கோ. ஆ शरीरस्य गुणानाञ्च दूरम् अत्यन्तम् अन्तरं शरीरं क्षणविध्वंसी कल्पान्तस्थायिनो गुणाः. பியூட்டிஃபுல் ஸ்லோகம், சொல்லுங்க. சரீரத்துக்கும் குணங்களுக்கும் உள்ள தூரம் வந்து நல்ல பெரிய தூரம். அத்தியந்தம் அந்தரம், தூரம் அத்தியந்தம் அந்தரம். அந்தரம்னா ஸ்பேஸ், இடைவெளிங்கிறது ரொம்ப தூரம். தூரம் அத்தியந்தம் அந்தரம். சரீரம் க்ஷணவித்வம்சி, கொஞ்ச காலம்னா அழிஞ்சு போயிடும் சரீரம். அதே குணாக கல்பாந்தக ஸ்தாயினக, அது பிரளயம் அது வரைக்கும் குணங்கள் நிலைச்சிருக்கும். சரீரம் க்ஷணபங்குரகங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது என்ன அர்த்தம்? அதனால வந்து ஒரு ஒரு வித்யாங்கிறது நரசிய ரூபம் அதிகம்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி குணங்கள்ங்கிறது தான் ஒருத்தனை எம்பலிஷ் பண்ணும். அவன் போனாலும் அவனுடைய நற்குணங்களை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? காமராஜர் போன அப்புறமும் அவர் கொண்டு வந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கா இல்லையா? சோ அதனால வந்து என்ன அப்படின்னா, அந்த இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ங்கிற பாட்டுல வருமே, அது என்னது? சிலையாக மாறினாலும் மக்கள் வந்து ஸ்டில் தே ரிமெம்பர்னு ஒரு லைன் வரும் இல்லையா? அதனால சரீரஸ்ய குணானாம் ச தூரம் அத்தியந்தம் அந்தரம் ஷரீரம் க்ஷண வித்வம்சி. அப்படியே க்ஷணம் போயிடும். அப்படியே பாடம் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நிக்கலாமோன்னு உயிர். ஷரீரம் க்ஷண வித்வம்சி கல்பாந்த ஸ்தாயினோ குணா. குணங்கள் வந்து நம்ம போன அப்புறமும் நம்மள சிச்சி அவ்வளோ நல்லவா அப்படின்னு சொல்றோம் போனோம். சரியா? அடுத்தது யாரு? சாந்தி துல்லியம் நாஸ்தி. படிங்கோ. சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி ந சந்தோஷாத் பரம் சுகம் ந திருஷ்ணாயாः பரோ வியாதி ந ச தர்மோ தயா சமஹ. சாந்தி துல்லியம் தபஹ நாஸ்தி. சாந்தியாக துல்லியம் ஒரு சாந்தேகே துல்லியம். சாந்திக்கு சமானமான ஒரு தபஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் சந்தோஷாத் பரம் சுகம் நாஸ்தி. அந்த நாஸ்திங்கிறது நீங்க எல்லாத்தோடும் சேர்த்துக்கணும். சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சுகம்ங்கிறது இருக்குமா? அப்படி அந்த சந்தோஷம்ங்கிறது என்னங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நிற்கும். சந்தோஷம்ங்கிறது மனசிச்ச பரித்துஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்திரா. மனசு சந்தோஷமா இருந்துடுத்துனா யாரு பணக்காரன்? வயமிக பரித்துஷ்டாக வல்கலைகி. ராஜாக்கும் சன்னியாசிக்கும் சம்வாதம்.
நான் வந்து ஐ எம் ஹாப்பி வித் பார்க் கார்மெண்ட் ஐ எம் வேரிங் அண்ட் யூ ஆர் ஹாப்பி வித் சில்கன் கிளாத். ஆனா அந்த ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு குடிசையில வந்து இத்தினூண்டு சாப்பிட்றவாளுக்கும் சந்தோஷமா தான் இருக்காவா. நம்ம வந்து பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம சந்தோஷமா இருக்கும். So, சந்தோஷம்ங்கிறது இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சந்தோஷாத் பரம் சுகம் நாஸ்தி. ந திருஷ்ணாயாக பரோ வியாதி. வியாதினா டிசீஸ், திருஷ்ணானா ஆசை. இன்னும் வேணும் வேணும் வேணும்னு பீரோ பூரா புடவையை அடுக்கின்றாலும் அவாத்துல இருக்கிற கலர் எனக்கு இல்லையேன்னு சொல்றோம்ல, அந்த திருஷ்ணாக்கு பரோவியாதிகி கிடையாது. ந நச்ச தர்ம நச்ச தயாசமஹ சாரி தப்பா எழுதியிருக்கா. தயாசமஹ வியாதிஹி நாஸ்தி. தயைக்கு சமமான ஒரு வியாதினா தர்மஹ நாஸ்தி. தயைக்கு சமமான ஒரு தர்மம் அப்படிங்கிறது கிடையாது. தயை குணத்தை கம்பேஷனேட்டா இருக்கும்ல, கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் பீப்புள், அதுக்கு சமானமான தர்மம்ங்கிறது கிடையவே கிடையாது. புரியுறதா? இது சாந்தி கூட நன்னா இருக்குல்ல. இருக்கு. சாந்தி துல்லியம் அதுக்கு தானே அதுக்கு பேரே சுபாஷிதம் இல்லையா? அழகா இருக்கு இல்லையா? சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி ந சந்தோஷாத் பரம் சுகம் ந திருஷ்ணாயாக பரோ வியாதிஹி ந ச தர்மோ தயாசமஹ. ஹாப்பினஸ் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆமா. அதுக்கப்புறம் மேல அடுத்தது யார் படிக்கிறார்? ராஜலட்சுமி படிங்க. शोकस्थान सहस्राणि भयस्थान शतानि च दिवसे मूढम् आविशन्ति न पाण्डितम् पण्डितम् பண்டிதம். ஸோ வந்து சோகஸ்தான சஹசிராணி பயஸ்தான சதானி ச திவசே மூடம் ஆவிசந்தி நச்ச பண்டிதம். ஸோ சோகத்துக்குனுடைய ஸ்தானம்னா பிளேஸுங்கிற அர்த்தம் இல்லை, ரீசன். ஒரு சோகமா இருக்கிறதுக்குங்கிறது ஒரு 1000 காரணம் இருக்கு. எனக்கு வந்து நான் கார்த்தால எழுந்ததுலேருந்து தண்ணி வரல, ஆர் நானே என் காஃபியை போட்டுக்கணும், எவ்வளோ புலம்புறோம் இல்லையா. சோகஸ்தான சஹசிராணி. அதே மாதிரி பயஸ்தான சதானி, பயத்தினுடைய காரணங்கள் 100 இருக்கு. இதெல்லாம் யார வந்து அட்டாக் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மூடம் திவசே ஆவிசந்தி. மூடம்னா முட்டாள். ஒரு முட்டாள்னா என்னன்னா ஒண்ணுமே தெரியாதவங்கிறது இல்ல. ஒன் ஹூ டசன்ட் நோ த ஒரு விவேக புத்தி ராகித்யா. யாருக்கு விவேக புத்தி ரஹிதா, எவனுக்கு வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இல்லாதவன் தான் மூடன். அந்த மூடம் திவசே ஆவிசந்தி, எவ்ரிடே அதை வந்து அவனுக்கு அட்டாக் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். நச்ச பாண்டித்யம். பட் பண்டிதனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இஸ் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஜி என்னோடதுல உங்க பிடிஎஃப் தான், பட் 2 திவசேன்னு போட்டிருக்கான். திவசே திவசே மூடம் ஆவிசந்தின பண்டிதம். அந்த அண்மையாலையும் 2 திவசே போட்டிருக்கான். அப்போ சந்தஸ் வருது, அப்பதான் பாருங்க. சரி, ஓகே. திவசே திவசே மூடம் ஆவிசந்தி ச பண்டிதம், கரெக்ட். அப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. சரி, அப்புறம் சரியா? அதான் இதோட நிறுத்திக்கலாமா? சோகஸ்தான சஹசிராணி பயஸ்தான சதானி ச திவசே மூடம் ஆவிசந்தி ந பண்டிதம். திவசே திவசே மூடம் ஆவிசந்தி ந பண்டிதம். சரியா இருக்கா? இன்னொரு 10 இருக்கு, அதை அடுத்த கிளாஸ்ல படிச்சு முடிச்சு விடலாம்.